இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி நான் ரியலாக தான் எப்போவுமே போடுவேன் ப்ரோக்ராம். சரியோ, இந்த அச்சுவேலி என்று சொல்லி போடுறீங்க தானே. நானும் சின்னக்காலம் வந்து அச்சுவேலி டவுனுக்குள்ள தான் தலைமுடி வெட்டுறது. சரியாக டயானா ஸ்டைல் வெட்டுத்தான். எங்களை டயானா லண்டனில் இருக்கிற டயானா எங்களுக்கு தெரியவும் மாட்டது, ஒன்றும் தெரியவும் மாட்டது. ஆரம்பத்தில் சின்னனிலே டயானா வெட்டுத்தான் வெட்டுவோம். வெட்டினா சும்மா எல்லாரும் கேட்போம், என்னடி வடிவா வெட்டி கொண்டு வந்துருக்கு, அது வெட்ட கூட்டிக்கொண்டு போகிறதா சொல்லுங்க. அப்பம் பெரியம்மாண்ட கௌரி அவள் லண்டனில் இருக்கிறா, அவங்க இருக்கிற லண்டனில் இருக்கிறா. அப்போ ஸ்கூலில் போய் கேட்டால் இது என்ன ஒரு வித்தியாசமான வடிவான வெட்டி கொண்டு வந்துருக்குறாள் இவள் 2 பேரும் சொல்லி அக்கா வந்து அங்கையும் அப்படியே இருந்தாக்கள் தான் நாங்கள் வந்து விளங்குதா. அச்சுவேலி என்றான எந்த ஊராக இருந்தான எங்களுக்கு தெரியும். சரியே, அதே மாதிரி நான் எங்கே போனாலும் தலைமுடி வெட்ட விரும்புகிற இல்லை, எனக்கு தலைமுடி வெட்ட விருப்பம் இல்லை. என்னடா பள்ளிக்கூடங்களில் கிண்டல் பண்ணுறது தானே வெட்டி கொண்டு போனால். அதுக்கு முந்தி குஞ்சம் கட்டி அப்படித்தானே 2 பின்னல் கட்டித்தானே எல்லாம் செய்கிற மேக்கப். அப்போ வந்து அது மாதிரி அப்படி செய்து கொண்டு வருவேன். திடீரென்று இருக்க டென்மார்க்கில் நீளம் மயிரான இது இருக்க மக்கள்களே இதில் இருக்கிற கருத்து சொல்லுங்க, என்னென்றாலும் இதில் பெரிய சொல்லுங்க. நீள முடிவு இருக்கிறவர்களுக்கு ஏதோ வாழ்க்கை வந்து ஏதோ இதாம் குறைவாம், ஆயுள் வந்து குறைவாம்னு சொல்லினோம். எங்கடைய அம்மாவுக்கு சரியான நீண்ட மூடி தான். அம்மாண்ட சௌரங்கள் முழு பேருக்கும் அப்படித்தான், பொம்பளைகளுக்கு. அதே மாதிரி நாங்களும் அப்படி தான் இருந்தது. அப்போ சனம் சொல்ல அம்மா என்ன செய்கிறது, தன்னை முடிய தானே தண்டை பாட்டில் இது பண்ணுறது. அதே மாதிரி எனக்கும் அந்த என்னையும் பேசுறது. எங்களுடைய எனக்கு தான் நல்ல முடியும் நீளம். அது மாதிரி சுதசாவுக்கும் அதிகமாகத்தான். அப்போ ஒரு நேபாள் புள்ள தான் பேசி போடி நம்ம அங்கே உள்ளவ வந்து இது பண்ண. இப்போ நான் அப்படி என்ன செய்தேன், அவளை அதில் படிச்சிருந்த அளவு இன்னொரு ஆளை வெட்டி விட்டாள். அதுக்கு பிறகு சரி நான் என்னுடைய அலுவலக முடிய சரி என்னோடு சுவிஸுக்கு வந்து சுவிஸில் இருந்துட்டு பிறகு பிரான்ஸில் வந்து சரியான சின்னக்காக்கு வருத்தம். அதோட எனக்கு நார்மலான இந்த தெரியும் தானே உங்களுக்கு, கதிர்காமத்துக்கு முடி கொடுக்க வேணுமென்ற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி எங்கள் மாமா கதிர்காமத்துக்கு தலை மொட்டை அடித்தவர். அதை நான் யோசிக்கவே இல்லை. அம்மாவுக்கும் வருத்தம் இருந்தது. எல்லாரையும் நான் நேசித்து என்னுடைய முடியை வந்து நீளம் சரியான நீளம் ஒரு கருவல் ஆழ்த்தான் இருந்தவர். மேடம் எனக்குத்தான் மேடம் முடியன்னு சொல்ல நான் கொண்டு பிரச்சனை இல்லையண்டு ஓலலா இதாண்டு சொல்லுவோங்கன்னு சொன்னான் நேரம். அப்போ நான் சரி அப்படி இருந்து திருப்பி இங்கே ஸ்ரீ ஜஃப்னாக்கு வந்து தெரியுது தானே எனக்கு என்ன சேஃப்டியாக இருக்க விட்டுற வேணும். அதான் எனக்கு தேவையானது. எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அப்போ கதிர்காமம் அங்கே ஃப்ரான்ஸில் இல்லைத்தானே நான் கதிர்காமத்தை இந்தியா அதுகளை இணைச்சித்தான் போய் இப்படித்தான் சொன்னேன் நான். இந்த மாதிரி அவங்க இந்தியன்ஸ் ஒரு ஆக்கள் தான் அவங்க அதுக்கு இருந்தவங்க. சரி என்ன அங்கே முடியலை இதாண்டி போட்டு வெயிட்டை அப்படியே கொடுத்துட்டு நான் வந்து இதாண்டி போட்டு பிறகு ஒரு சில சிச்சுவேஷன்கள் வந்துட்டுது. நான் பிறகு ஸ்போர்ட்ஸு டென்மார்க்கு போனேன்டா சோசை பண்ணுவோம் பீஸாவேனா அங்கே போவேன். அதை வந்து இவனுக்கு ஃப்ரான்ஸில் தான் உன்னுடைய டாக்குமெண்ட் நீ இவ்வளோ காலம் இருந்துட்ட, நீ அங்கே தான் அகதி கேட்ட, நீ ஆனபடியே அங்கே தான் போய் சொல்லி சரி என்ன நான் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இங்கேயும் நான் இங்கே வந்துட்டேன். வந்து என்ன செய்தேன், எனக்கு அம்மா பேசுகிறது சரியான கூட. ஆனால் நான் ஒரு என்ன இருந்தாலும் ஒரு சதவும் எடுக்காமனு அந்த அம்மானு கொடுத்துருவேன். ஆனால் கொடுத்தாலும் கேட்க போட மேய்ச்சி சண்டைக்கு வந்துடும்.
அடா இவ்வளோ காசு புள்ள தந்தவளே ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கணுமன்ற இதில் காசுலேயே ஏமா இருக்கும். காசுண்டா கணக்கில் புளியங்கண்டி அம்மா இந்த வயசிலும். அப்போ சரியன்ட்டு சரி அம்மா தானே என்று சொல்லி என்னுடைய சொல்லாத வரலாறுகள் உண்டு. எனக்கு நினைவுகளும் வேறு வரலாறுகளும் உண்டு. சரியோ இந்த ஹேர் கட்டிங்குக்கான வரலாறுகளும் உண்டு. வேறு என்ன, நான் இன்டர்நேஷ்னல் ஹாப்பிட்டல் ரஜினி விசு மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹாய் ஹாய்ஸ், எப்படி இருக்கிறீங்க மக்கள்களே?